அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் அண்ட் எபிசோட் 90 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷன் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டுக்காக போய்கிட்டு இருக்காங்கப்பா. இப்போ அவங்க போகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஷல் சோல் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தங்சான் மட்டும் ஒரு மாதிரியா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதை அவனை கேட்குறானுங்க, என்னடா ஆச்சு, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இவன் என்ன சொல்கிறான், இங்கே நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 டீம் போகுது. இவங்களாம் நமக்கு பெரிய த்ரெட்டு கிடையாது. நமக்கு உண்மையாக யார் தெரியுமா ஆபத்து, நமக்கு அந்த மார்ஷல் சோலோட டீம் தான் வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது அப்படின்றான். மூபாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நமக்கு அவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் சொல்கிறான். இப்போ ஃபேட்டி இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த ஒரு மார்ஷல் சோல் சிட்டியை பற்றி கேட்குறான்ப்பா. யார்கிட்ட, ஃப்ராண்டர்கிட்ட கேட்குறான். ஃப்ராண்டரை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எம்பையர் இருக்குல்ல, அந்த 2 எம்பையருக்கு நடுவில் இருக்குது. அது யாருக்குமே சொந்தம் கிடையாது. அது வந்து இந்த மார்ஷல் சோலோவுக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் சோலோடைய ஒரு இடமும் அந்த இடத்துல இருக்குது, சேக்ரெட் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே அந்த ஒரு சிட்டியில் தான் இருக்கான். இது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபேட்டிக்கு என்னன்னா, அப்போ அங்கே பார்க்கறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குல்ல, ஓ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் மனுஷன் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வென்யூ கிடையாது, ஃபைனல்ஸ்க்கு வந்து வேற ஒரு இடம் தான் வென்யூவாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த ஒரு இடத்த மாற்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வெளியில் ஒரு குரல் கேட்குது. யார்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்ஷாவத்தியனோட குரல். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்த காவலாளிகள் கிட்ட இந்த மாதிரி அந்த ட்ரூ ஸ்கூல் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட போய் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு அமுச்சுட்றாங்கப்பா. அங்கே பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேருமே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு அவங்ககிட்ட தான் பேசுகிறான். இந்த மாதிரி வந்து உன் சிஸ்டர் உள்ளே இருக்காளா, நான் பேசணும் அப்படிங்கிறான். அவளும் கேட்குறான், ஏன் எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறான். எதுக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து தங்சானை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா, பட் ஆனால் டிஃபீட் பண்ண முடியல, தோத்துட்டான். அதுக்காக சாரி கேட்டு வந்திருக்கானா. அவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ்தியன் ட்ரைபை சேர்ந்தவன். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிறா. இப்போ இவனோட கடைசி கேள்வி என்னென்னா, இவங்களை பற்றின கேள்வி. அதாவது இவ சொல்லியிருந்தால நீ வின் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு, அதை பற்றி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வா அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவனை உள்ளுக்குள்ளே போகிறான். தங்சான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுங்க என்னத்தை பிளான் பண்ண போதுங்களோ தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணுவாங்க, என்ன அப்படிங்கிறத லேட்டாக பார்ப்போம். இப்போ இவங்களுடைய வண்டிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது போகிற பாதையை மட்டும் பாருங்கள். லிட்டரலாக யார் வேணால் இவங்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு பாதையாக தான் இருக்குது. மேபி இதுக்காக தான் வந்து வென்யூவை மாற்றினாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த இடமே வந்து ஒரு மாதிரி மயான மாதிரி இருக்குங்க. பயங்கரமான காக்கா அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே பறந்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு மேப்பிள் லீவ்ஸ் அப்படிங்கிறது பறந்துக்கிட்டு இருக்கு. யூஸ்வலாக இந்த மேப்பிள் லீவ்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்காது. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கல் சரியறதை பார்க்குறான். அப்புறம் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. மூவ் ஆகிருக்கான் பாருங்க. இந்த படை வீரர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஃபேட்டி கேட்குறான், என்னத்தரா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படை வீரர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் பாரு எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க, வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க, டிசிப்ளின்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபேட்டி என்ன சொல்கிறான், அதில் என்ன ஆச்சரியம், ஒரு கல்டிவேட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க இந்த மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது தங்சான் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, ஏதோ நடக்குது அப்படிங்கிறான். அந்த கமாண்டர் இருக்கார்ல, அவருமே வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே எதுக்காக மேப்பிள் லீவ்ஸ் பறந்துகிட்டு இருக்கு, இங்கே மேப்பிள் லீவ்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே வந்து நிறுத்திடுறாருப்பா. நிறுத்திட்டு முதல்ல அது என்னன்றதை விசாரிப்போம் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே என்னடா வண்டி நின்றுடுச்சு, ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட தாட் என்னென்னா, இங்கே இருக்கவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாமே வந்து நல்ல ட்ரெயின்டு. அது பத்தாததுக்கு ஒவ்வொரு ஸ்கூலோடைய பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து கூட இருக்காங்க. என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த காக்காலாம் பறக்குதுல, அந்த இறகுகள் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிற ராக்ஸ் எல்லாம் விழுதுப்பா. இவங்க அதை வந்து எதிர்பார்க்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட்கள் எல்லாருக்குமே அடிப்படுது. உடனே அவர் ஆர்டர் கொடுக்குறாரு, எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஃபார்மேஷன் அப்படிங்கிற செட் பண்ணுங்கடா அப்படின்ன உடனே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த காட்டு மேலே விழுந்துச்சுன்னா மொத்தமாக போயிடும், வெளில வாங்க அப்படிங்கிறாரு. வெளில வந்து பார்க்குறாங்க. அதான் ஃபேட்டி சொல்கிறான், பரவாயில்லப்பா இவங்க எல்லாம் நல்லா வெல் ட்ரெயின்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்லாங்க்கு பயங்கர கோவம், என்னை விடுங்க, அவனுங்களை போய் வச்சு செஞ்சிடறேன் இன்னைக்கு. அந்த திருட்டு பசங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளே அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. முதல் விஷயம், பசங்களை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த ஃபார்மேஷன் அங்கே உடஞ்சே போச்சு. ஃப்ராண்டர் பார்க்குறாரு, பசங்களாம் எல்லாரும் பவர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஸ்கூலில் சேர்ந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்க, பவர் அப் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலேருந்து ராக்ஸ் விழுது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அர்லாங் என்ன சொல்கிறாங்க, இவனுங்க எதுக்காக பாறைங்க போடுறாங்க அப்படின்னா, இவங்களோட சோல் பவர் அப்படிங்கிறத காலி பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா எல்லா ஸ்கூல்ஸையும் பிரிக்கிறதுக்காக. நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் அப்படிங்கிறது விழுந்திருக்கும். இப்போ ஒரு வழியாக பாறைகள் எல்லாமே நின்று போச்சுப்பா. அடுத்து சண்டை போகிறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க.
உடனே ஆர்மி பீப்புள் சும்மா இருப்பாங்களா? அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஆரம்பத்தில் நம்ம ஆட்களுக்கு ஒரு சில அடிகள் அப்படிங்கிறது படுது. இருந்தாலும் ஆர்மி சும்மா கிடையாது இல்லையா, நல்லாவே வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து காலி பண்ண பார்க்குறாங்க. ஆனாலுமே ஆப்போனன்ட்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போடுறாங்க. இவங்க யாருமே வந்து அவங்களோட மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணவே கிடையாது. காரணம் என்னென்னா, மார்ஷல் சோலை யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணாமல் தான் எல்லாருமே சண்டை போட்டுருக்காங்க. இப்போது எதிரிங்க பார்க்குறாங்கப்பா, இப்படியே போய்கிட்டு தான் சரிப்பட்டு வராது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் மொத்தத்தையும் கம்பைன் பண்ணுறானுங்க. கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஃபியூஷன் டெக்னிக் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பெரிய கை மாதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்மியை மொத்தமாக டிஃபீட் பண்ணிடுச்சுப்பா. இப்போ அவனுங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டீமை தான்ப்பா சுற்று போட்டு நிற்கிறாங்க, வேறு வழியே கிடையாது, நம்ம ஆட்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். இப்போ எல்லாருமே களத்தில் குதிக்கிறாங்க. முதல்ல ஃப்ராண்டர் தான் இறங்குறாரு. இறங்கி அவர் எப்பவும் போல் தரமான செய்கை அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ராண்டர் ஆஃப்கோர்ஸ் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நம்ம ஸ்கூலில். ஸோ அவருடைய சம்பவம் தரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் அவங்க உள்ளே இறங்கி சண்டை அப்படிங்கிறத போடுறாங்க. ஆனால் அவங்களே திணற அடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஒரு ஷீல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. பாருங்க அப்பா, அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். இப்போ நம்ம டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக களத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மூபாய் வந்து பவர் அப் பண்ணி எல்லாரையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் ஜூஜிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு அவங்களோட ஹிடன் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை வேற யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கற்றுக்கிட்ட மொத்த விதையும் இறக்கிட்டு இருக்கான்ப்பா. அதாவது டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய அந்த நீடில் ஒருத்தன் தடுக்கிறான். அவன் தடுக்கும் போதே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அவன் வந்து கிராண்ட் சோல் மாஸ்டர் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.